கூட்டமே இல்லாத நாளில் போங்க. அ அதுதான் ரொம்ப சிறப்பு. ஒரு காதலர்கள் எப்படி வந்து ஒரு பார்க்கில் கூட்டமே இல்லாததுல உட்காந்து சாவகாசமா பேசிப்பாங்களோ, அந்த மாரி யாருமே சீண்டாத, எப்பவுமே கோயிலுக்கு வராத, அந்த மாரியான நேரங்கள்ல நீங்க போங்க. நீங்க கருவறைக்கு கிட்ட நின்னு சாமியோட ரொம்ப நேரம் பேசிட்டு வரலாம். யாரும் உங்கள தொல்ல பண்ண மாட்டாங்க. அந்த மாரி இருந்து பாருங்க. உங்களுக்கு அதோடைய வைப் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. அந்த மாரி இருந்து பண்ணிக்கங்க. இப்போ அர்ச்சனைக்கான முக்கிய கேள்வி. உங்களுடைய அர்ச்சனைகள் பலன் தரும்னா, சின்ன வயசுலேருந்து அவ்வப்போது அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ணிட்டு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு உண்டியல்ல டெய்லி ஒரு ரூ. 1 போட்டுட்டு வரோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு 10, 20 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா, அது பெரிய அமௌண்ட்டா இருக்குமா? இருக்காதா? ஒரு திருப்பதிக்கே போயிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு பணம் சேர்ந்துருக்கலாம். அவ்வப்போது நம்ம கையில கிடைக்கிற சிறு சிறு தொகைகள போட்டுக்கிட்டே வந்தா, சிறு சேமிப்பு அது பேரு. அந்த மாரி சிறு சேமிப்பா பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னாக்கா, ஒரு நாளைக்கு தேவைப்படும்போது பெரிய தொகையா கையில கிடைக்கும். அந்த மாரி நீங்க கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அர்ச்சனைகள பண்ணிட்டு, பண்ணிட்டு வரும்போதெல்லாம் என்ன ஆகும் அப்டின்னா, பெரிய பலன்கள அனுபவிக்கலாம். நானும் சில பேருக்கு அற்புதமான பரிகாரங்களாக சொல்லி பண்ணியிருக்கிறேன். கோயிலுக்கே போகாத சில பேர் இருப்பாங்க. வாழ்க்கையில அவங்க ராசி நட்சத்திரமே தெரியாம சில பேர் இருப்பாங்க. அர்ச்சனையே பண்ணாத சில பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சு உங்களுக்கு ராசி நட்சத்திரம் இதுதான், நீங்க ஜாதகம் எழுதிக்கல, இன்னைக்கு தான் எழுதிக்கிறீங்க. இப்ப இதுக்குலருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இமிடியேட்டா கன்டினியூயா 108 நாளுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுவேன். எந்தெந்த சாமிக்கு வேணாலும் பண்ணுங்க பரவால்ல. ஆனா 108 நாள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு பரிகாரமே தருவேன்னு சொல்லுவேன். பெரிய சிறப்பு பரிகாரமே வேணும்னா. இல்லன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்லது கூட நடந்துரும் போகணும். ஆக 108 நாள் அர்ச்சனை கண்டிப்பா ஒரு ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில மினிமம் அர்ச்சனைகள் நடந்தேற வேண்டும். அதனால குடும்பமா எதுவும் தேவையில்லாம குடும்பத்துக்கு போறோம், நல்ல நாளா போறோம், சாதாரணமா குடும்பத்துக்கு போறோம்னாக்கா, 4 பேரையும் சேர்த்து சேர்த்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரலாம். தனியா போகும்போதெல்லாம் அவங்கவங்க பேர்ல தனித்தனியா பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு அம்மா, அப்பா இருக்கிறாங்க. அவங்க கோயிலுக்கு போறாங்கன்னா, அவங்க தனியா அவங்களுக்கு மட்டும் பண்ணிக்க போறாங்களான்னா கிடையாது. என்ன பண்ணலான்னா, அவங்க பேரு, அவங்க அம்மா பேரு, குழந்தை பேரு, குழந்தைங்க பேரு, அந்த குடும்பத்தில இருக்கிறவங்க பேரு. முக்கியமா ரேஷன் கார்டுல இருக்கிற அந்த 4 பேர் பேராச்சு சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சிறுக சிறுக நமக்கு புண்ணியங்கள். அதாவது பூஜை கூட புண்ணிய பலன் தான். பூஜையும் புண்ணியம் தான். தானம் தர்மம் மட்டும் புண்ணியம் நினைக்காதீங்க. இந்த இறைவனை பூஜிக்கிறதும் புண்ணிய பலன் தான். நமக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே வரும். ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படும்போது அன்றாட சில சில சிறு சிறு சங்கடங்கள் எல்லாம் தவிர்ப்பதற்கு இப்படி நம்ம சேர்த்து வச்ச புண்ணிய பலன் தான். அர்ச்சனைகள் எல்லாம் நமக்கு பலனாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு வரும். சாமியை தரிசனம் பண்ணுறது ஒரு பலன் உண்டு. இங்கே வந்து அவங்க சாமிக்கிட்ட வந்து எதாவது அள்ளின்னு வர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. 50 கொடுத்தா தருவார், 10 ரூபா கொடுத்தா இல்லை எலுமிச்சம்பழம் தருவார்னு. அதெல்லாம்